எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு முக்கியமான செய்தி. இப்போ நம்ம ஒரு தேர்தல் ஆணையம் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம். இந்த படிவத்தில் பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ரஸ்ஸு இதை கொடுக்கணும். ஒரு முக்கியமான நம்மளுக்கு நன்மையான விஷயம் ஒன்று இருக்குது. அதை நல்லா மக்கள் புரிஞ்சுக்கிறணும். நான் எந்த கட்சிக்கும் சாதகமாகவும் பேசலை, எந்த கட்சிக்கும் பாதகமாகவும் நான் பேசலை. நான் எந்த ஒரு கட்சியும் கிடையாது. மக்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நிறையா ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, ஸ்மார்ட் கார்டு எடுத்துக்கோங்க, இந்த ஓட்டு ஐடின்னு எடுத்துக்கோங்க. இவங்க கம்ப்யூட்டரில் உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ பேச்சியப்பன் அப்படின்னா அதை பிச்சையப்பன் அப்படின்னு அடிச்சிடுறாங்க. கணேசன் அப்படின்னா கீனேசன் அப்படின்னு அடிச்சிடுறாங்க. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் பதிய போகிறோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறோம், பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் வருது, அந்த ஸ்காலர்ஷிப்பை போய் பதிகிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும், போகணும், செய்யணும்னு ஏதாவது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பேரை மாற்றிட்டு வாங்க. சர்டிஃபிகேட்டில் ஒரு மாதிரியாக இருக்குது, ஆதார் கார்டில் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்படி மாற்றி இவங்க டைப் பண்ணி அந்த பேரை குண்டக்க மண்டக்க இது பண்ணி விட்றாங்க. இந்த ஃபார்மில் நம்ம கையிலே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கரெக்டானபடிக்கு நம்ம தெளிவாக எழுதிடுவோம் இல்லையா? ஆஃபீஸர்கள்லாம் அவங்க பண்ண வேலை தான், இருந்தாலும் அவங்களே என்ன செய்வாங்க, திரும்ப இதை மாற்றி எழுதி வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க, அலைய விடுவாங்க. தாலுகா ஆஃபீஸோ மற்ற இடங்களில் போய் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸுகளில் போய் அதை மாற்ற போகும்போது எவ்வளவோ அலைச்சல் இருக்குது. சரி, இவ்வளோ அலைச்சல் இருக்குதே, அந்த அலைச்சல் இவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத அந்த அதிகாரி தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அதுக்கு தாந்தார் போல், சரி இத்தனை நாள் ஆகுதா, அத்தனை நாள் கழித்து சரி முடிச்சுட்டு வாங்க அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு இன்றைக்கே வேணும், இப்போயே வேணும். எப்படி அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இப்போ நடக்குது. இதை தவிர்த்து ஒரு சிலர்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேலையே இல்லாமல் போயிடுது. ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வித்தியாசமான அந்த டிஃப்ரெண்ட்டு இருக்கக்கூடிய அந்த பேர்களில் மாற்றும் போது இவங்க என்ன செஞ்சிடறாங்க, அந்த தேதியை கொடுத்துருப்பாங்க, இந்த தேதியில் இதை சமர்ப்பிக்கணும் இந்த ஃபார்முகளை பூரா அப்படின்னு சொல்லுவாங்க. பேரை மாற்றங்குள்ள பெரும்பாடாகி போகுது. நம்ம ஆதார் கார்டில் ஒரு மாதிரியா பேர் இருக்குது அப்படின்னா, அதே ஆதார் இப்போ பிச்சையப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஆதார் கார்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம அந்த திருத்தத்தை பூரா அதை கரசர் பண்ணி கிளியர் என்னென்ன கரசர் இருக்கோ அதில் எத்தனையும் திருத்திடுறோம். இந்த ஃபார்மில் திருத்தி நம்ம எழுதிடுவோம். இதே மாதிரி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது நம்மளுக்கு ஒரு விதத்தில் நன்மையும் இருக்குது, அது தீமை இருக்குதோ இல்லாமோ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு இதில் பயன்படுது. அதனால் எல்லோரும் இந்த ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணுங்கள். நல்லா கரெக்டாக உங்கள் பேரை கரெக்டாக, உங்களுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதிருங்க. உங்களுடைய வயசும் கரெக்டாக எழுதினீங்கன்னா இந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் இதை எழுதும்போது எழுதி முடித்த உடனே இதை நீங்கள் ஒரு செராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறணும். அது ரொம்ப நல்லது. முக்கிய மக்களே, நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி முடித்த உடனே இதை ஒரு செராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போனாத்தான் அவங்க போய் கம்ப்யூட்டரில் போட்டு இதே மாதிரி அடிக்காங்களா செய்கிறாங்களான்னு பார்க்கணும். பார்த்து அது தவறுதலாக வந்துச்சு அப்படின்னா, நான் ஃபில்லப் பண்ண ஃபார்மு செராக்ஸ் இந்த எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் எரியலாம். சரிங்களா? அதனால் அதுவும் தேதி போட்டுக்கிறணும். இந்த தேதியில் வந்தது, இந்த தேதியில் இந்த வருஷம் வந்தது அப்படிங்கிறது தேதியை போட்டுக்கணும், போட்டு செராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறணும். அதை முக்கியமாக பண்ணுங்கள். நிறைய பேர் ஒரு மனு கொடுக்க, ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கோ ஒரு அதிகாரிகளுக்கோ மனு கொடுக்க போகும்போது என்ன செய்கிறீங்கன்னா, அந்த ஸ்டாம்பை ஒட்டி 2 ரூபா மனு ஸ்டாம்பை ஒட்டி செஞ்சு கொடுக்கும்போது, தேதியை போட்டு எழுதி கொடுக்கும்போது அது ஒரு செராக்ஸ் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நிறையா பேர் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறணும். ஆக இந்த செராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இத்தனை நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற அத்தாட்சி இருக்கும். இருந்தாலும் நம்ம கலெக்டரேட்டில் போய் கொடுக்கும்போது அதுக்கு ரிசிப்ட் கொடுப்பாங்க. கொடுத்தாலுமேவும் என்னென்ன கொடுத்தோம் போனோம் அப்படிங்கிறத அத்தாச்சு நம்ம எடுத்துருக்கிற செராக்ஸில் தான் இருக்கும். அதனால் எந்த ஃபார்மு எந்த அதிகாரிக்கு போய் கொடுத்தாலும் சரி, மக்களே ஒரு செராக்ஸு எடுத்துக்கங்க, தேதியை போட்டு எடுத்துக்கங்க, அதுவும் மனு ஸ்டாம்பு ஒட்டி எடுக்கணும். மீண்டும் அடுத்து ஒரு பொதுநல வீடியோ, மீண்டும் இளைஞர்கள் கூட்டம், உங்கள் பேச்சியப்பன். பாய்.